படம் வந்து நல்லா இருக்கு. ஹீரோ ரொம்ப அழகா இருக்காரு. பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் வருவாரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்காரி கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அதுதான் கொஞ்சம் ட்விஸ்டிங் காமெடி கேரக்டர். அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். படத்துல சொல்ல வரது என்னன்னா, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே ஒண்ணு. இந்த கம்யூனிட்டி இதெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்ல வராங்க. மெசேஜ்னா என்னன்னா, இப்போ பாம் பிளாஸ்ட் நடக்குதுல்ல. அந்த ஸ்லீப்பர் செல்ஸ், தீவிரவாதிகள் இத பத்தி தான் அதுலயும் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இன்னும் போக போக நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காரு. ஹீரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அவர் வாய்ஸ் கூட நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். படத்துல விறுவிறுப்பா போகும். கேமராவோட மான்டேஜ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. கிளாரிட்டி, கலர் கரெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பட்ஜெட் படத்துல இந்த அளவுக்கு பண்ணது பெரிய விஷயம் தான். மற்ற ஆர்டிஸ்ட் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. இருக்கிறது ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் தான். ஃபெமிலியர் யாருமே இல்லை. ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஒருத்தர் ஃபைட் பண்ணுவார்ல, அந்த இதுவும் நல்லா தான் இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். அதை மட்டும் சொல்லவே மாட்டுறாங்க. அதை தான் நானும் கேட்கணும்னு இருந்தேன். அது சொல்லவே மாட்டுறாங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார். அவர் மட்டும் தான் அவரான்னு எனக்கு புரியல. அது மட்டும் தான் புரியல. பட் ஆனால் நல்லா இருந்தது.